10 மாதம் சுமந்து பெற்ற ஒரு தாய் அவங்க ஒத்த பிள்ளைய காணாமல் போச்சுனே பைத்தியக்காரி போல தேடிட்டு இருக்காங்க ரோட்டில். அந்த பிள்ளைய நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுப்பீங்களா? ரொம்ப கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காங்க. 10 மாதம் சுமந்து பெற்ற அந்த தாய்க்கு எவ்வளோ பெரிய வலி. அந்த பிள்ளைய இந்த தெருமுக்கில் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கல்ல. நம்ம ஆண்டவர் ஏசப்பாவும் அப்படி தான். அவருடைய ராஜ்யத்துக்கு அவரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைங்க நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. அவர்கிட்ட வந்து சேராமலே இறந்து போயிட்டாங்க. நிறைய பேர் உயிரோடு இருக்கிறவங்க இன்னும் ஏசப்பா கிட்ட வரல. அந்த ஏக்கத்தோடு அந்த பாரத்தோடு அவர் உங்ககிட்ட கேட்குறாரு, காணாமல் போனவங்களை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பீங்களா? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவருடைய இரத்தத்தையே உங்களுக்காக கொடுத்துருக்காரு. நம்மளுடைய பாவத்துக்காக அவர் தண்டனையை சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்பு மிக பெரியது. ஏசப்பாவுக்கு காணாமல் போன அவருடைய பிள்ளைகளை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுப்பீங்களா? ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்வீங்களா? ஏசப்பா ரொம்ப நல்லவர். உங்கள் பிரச்சனையை ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள். அவர் அதுக்கு சொல்யூஷனை கொண்டு வருவார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார்னு சொல்லிடுவீங்களா? சுவிசேஷத்தை சொல்லுங்கள். ஏசப்பா பற்றி சொல்லுங்கள். நீங்களும் நானும் இறந்து போகும்போது தனியாளாக போகக்கூடாது. மோட்சத்துக்கு நம்ம கூட ஒரு கூட்டத்தை கூட்டிகிட்டு போகணும். அதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பிதாவும் ஏசப்பாவும் எந்திரிச்சு நின்று நம்மளை வெல்கம் பண்ணுவாங்க மோட்சத்தில். அந்த நாளுக்காய் நாம் எதிர்பார்த்து அநேகரை ஏசப்பாவோட அன்புக்குள்ளாய் சேர்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.